அதுக்கப்புறம் பாலக்கரை திருச்சி முகமது ஃபாசில் என்பவர் கேட்குறாரு, எங்கள் தெருவில், அதாவது பாலக்கரையிலன்னு அர்த்தம், எங்கள் தெருவில் ஜும்மாவுக்கு தௌஹீது பள்ளியில் ஒரு பாங்கு சொல்கிறார்கள், சுன்னத் ஜமாத் பள்ளியில் 2 பாங்கு சொல்கிறார்கள். 2 பாங்கு சொல்வது பிதஅத் என்கிறார்கள். சுன்னத் ஜமாத் பள்ளியில் சொல்லப்படும் 2 பாங்குக்கும் பதில் சொல்லலாமா அல்லது ஒரு பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல 2 பாங்கு பிதஅத்தான்னு கேட்டால் பிதஅத்து தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜும்மாவுக்கு 2 பாங்கு கிடையாது. அதை பற்றி புகாரில் 912வது ஹதீஸில் வருகிறது. அதாவது கானன் சாஹிப் இப்னு யஸீதுங்கிறவர் அறிவிக்கிறாரு, கானன் நிதாவ் யௌமுல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்வது என்பது இதா ஜலசல் இமாம் அல் மிம்பர், மெம்பர் மேடையின் மீது இமாம் அமர்ந்த பிறகுதான் சொல்லப்பட்டு வந்தது. இப்போ சொல்கிற பாங்கு அப்போ சொல்ல மாட்டாங்க. மெம்பரில் ஏறுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாங்கு சொல்கிறாங்க. அப்படி ஒன்று இருந்ததில்லை. முதல் பாங்கு என்பது எப்போ தான் ஆரம்பிக்கும்? இதா கானன் நிதாவ் யோமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளில் பாங்கு சொல்வது என்பது அவ்வளவு, அதில் முதல் தடவை பாங்கு சொல்கிறது என்பது இதா ஜலசல் இமாம் அல் மிம்பர், மெம்பரில் இமாம் உட்காரும்போது தான் சொல்லப்பட்டு வந்தது. எப்போனா சொல்லப்பட்டதுன்னு கேட்டால், அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும், அபூபக்கரின் அபூபக்கருடைய காலத்திலையும், உமருடைய காலத்திலையும் இப்படித்தான் இருந்து வந்தது. ஃபலம்மாக்கான உஸ்மானு ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானுடைய ஆட்சி வந்த பொழுது, கத்ரன் நாசு, மக்கள் பெருகிவிட்ட பொழுது, ஜாதன் நிதா சாலித, மூன்றாவது ஒரு அழைப்பை, மூன்றாவது ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால், இகாமத்து ஒரு அழைப்பு தானே, பாங்கு ஒரு அழைப்பு, இகாமத்து ஒரு அழைப்பு, மூணாவது ஒரு அழைப்பை அதிகமாக்கினார். ஜவுரா என்கிற இடத்துல ஆக்கினார்னு வருது. இந்த ஜவுராவுக்கு புகாரி இமாமே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. கால் அபு அப்துல்லா, புகாரி ஆகிய நான் விளக்கம் சொல்கிறேன். ஜவுராவு என்பது மூலிவும் பிஸ்ஸூக்கு பில் மதீனா, மதீனாவில் உள்ள ஒரு கடத்தருவுக்கு பேர். மதீனாவில் பல வீதிகள் இருக்கும்ல, அந்த பஜார் இந்த பஜாரு, கூலக்கடை பஜார் ஓலக்கடை பஜார்லாம் பஜார் பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜவுராங்கிறது ஒரு வணிகம் நடக்கக்கூடிய ஒரு தெரு. அப்போ ஜவுரா என்பது மதீனாவில் இருந்த ஒரு கடத்தருவுக்கு பேர். அங்கே வச்சு ஒரு பாங்கு அதிகமாக்கினார் வருது, அங்கே வச்சு ஒரு அழைப்பு அதிகமாக்கினார். பள்ளிவாசலில் ஆக்கலை. உஸ்மான் பள்ளிவாசலில் ஆக்காமல், மக்கள் லேட்டாக வர்றாங்க, இமாம் மெம்பரில் ஏறின பிறகு பாங்கு சொன்னோம்னா அதுக்கு பிறகு புறப்பட்டு நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது என்று கருதி அவர் காலத்தில் என்ன செய்யாருன்னாட்டா, கடை வீதியில் போய் அங்கேருந்து ஒரு பாங்கு சொன்னார். அது பாங்கு என்று அதை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு அறிவிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம்னு பலர் விளக்கம் சொல்கிறாங்க. தொழுகை தரமாச்சு வாங்க வாங்கன்ற அதைத்தான் இருக்கும்னு சிலர் சொல்கிறாங்க. அதுவாகவே இருந்துட்டு போகுது, அல்லது பாங்காவே இருந்துட்டு போகுது. பாங்காவே அல்லாஹ் அக்பர்னு இதே மாதிரியே சொன்னார்ன்றா கூட அவர் பள்ளிவாசலில் சொல்லவே இல்லை, வெளியில் கடத்தூரில் வேணும்னு எல்லாம் போங்க அப்போ பள்ளி நேரமாச்சுன்னு சொல்லி சொன்னாருங்கிற மாதிரி தான் அதில் வருகிறது. அப்படி வந்தாலும் இது அவர் செஞ்சுருக்கக்கூடாது. பாங்கு என்ற அடிப்படையில் செஞ்சுருந்தாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில், அபூபக்கர் காலத்தில், உமர் காலத்தில் இருந்த மாதிரி இவர் காலத்தில் இருந்துட வேண்டியது தானே. அதனால அந்த பாங்கு பிதஅத்து, 2வது பாங்கு என்பது பிதஅத்து தான். இப்போ நடைமுறையில் 2வது பாங்கு தான் சரியான சுன்னத்து, முதல் பாங்கு தான் பிதஅத்து. ஏன்னா 2வது பாங்குங்கிறவங்க இமாம் மெம்பரில் ஏறணும்னு தான் சொல்கிறாங்க. சுன்னத் ஜமாத் பள்ளியிலையும் கூட இப்போ இமாம் மெம்பரில் ஏறணும்னு சொல்கிறாங்கல்ல 2வது பாங்குண்டு, அதுதான் சரியான பாங்கு. முன்னாடி ஒரு பாங்கு சொல்கிறாங்கல்ல, அது உண்டாக்கப்பட்ட பாங்கு, நபிகாலத்தில் இல்லாத ஒரு பாங்கு. எதுக்கு? ஜும்மான்னு ஒரு இபாதத்து வணக்கம், அந்த வணக்கத்தில் ஒரு வார்த்தையை சேர்க்கறது கூட நமக்கு உரிமை இல்லை, அதுலேயும் ஒரு பாங்கை போய் சேர்க்குறீங்க. அப்போ அந்த நன்மையை நாடி மக்கள் வந்துடுவாங்கன்னு விலைக்கு இருந்தீங்கன்னா டயத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க. நீங்கள் பாங்கு சொல்கிற இமாம் மெம்பரில் ஏறி இதை கேட்டுட்டு வர்றதுக்கு லேட்டாகும், லேட்டாக தான் ஆகும். ரசூலுல்லாஹ் அதை பார்க்கல இல்லை, அது ஏன் பார்க்கல? மக்கள் ஜும்மாவுன்னா பயானுக்கு கேட்க முன்னாடி வந்துடுவாங்க, இந்த பாங்கை கேட்டுட்டு வரமாட்டாங்கங்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால இந்த 2 பாங்கு சொல்வது என்பது அது சரியில்லாத விஷயந்தான். அதுக்கு பிதஅத்தான பாங்கு தான், அது பாங்குலே வராது, அது பதில் சொல்ல வேண்டி வராது. அதே நேரத்தில் நீங்கள் எதுக்கு 2வதுக்கு சொல்லலாமான்னு கேட்டால், நீங்கள் அங்கே தொழுக போகிறவராக இருந்தால் சொல்லலாம், நீங்கள் வேறு பள்ளிக்கு தொழுக போகிற ஆளாக இருந்தால் நீங்கள் அதுக்கு சொல்ல தேவையில்லை. இதுதான் அடிப்படையான விஷயம். முன்னாடி விளக்கியிருக்கேன் இதை பற்றி.